தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் வருடம், திருதியை திதி இரவு 12:10 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். மாலை 4:37 வரை உள்ளது. சித்த யோகம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயக பெருமான் ஆலயங்களில் மாலையில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை கௌரி நல்ல நேரம். மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை ராகு காலம். மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை குளிகை. மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை யமகண்டம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சந்திர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குரு ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சுறுசுறுப்பு மிக்கவர்கள் நீங்கள். உங்களுக்கு துடிப்பு அதிகம். கோபம் இன்று வரும், அதை கட்டுப்படுத்துங்கள். போட்டிகள் தொழிலில் அதிகரிக்கும், இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தைரியமான முடிவுகள் வெற்றி தரும். அரசு துறையில் பணிபுரிவோர் சிலருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பாதுகாப்பு துறையில் டெக்னிக்கல் வேலையில் ஈடுபடுவோர் நல்ல ஊதிய உயர்வு பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இருக்கும். இன்று தனவரவு உண்டு. சிலருக்கு செலவுகள் கூடும். குடும்பத்தாருடன் பேசும்போது நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. இரத்த அழுத்தம் சிலருக்கு இருக்கும், ஆகையால் கவனம் தேவை. அவ்வப்போது தலைவலி வந்து போகும். நட்சத்திர பலன். அஸ்வினி. எதையும் நிதானத்துடன் செயல்படுத்தினால் நிச்சயம் வெற்றி காணலாம். இன்று வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். பரணி. நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். இறை வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான பலனை தரும். கார்த்திகை. கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு உயர வாய்ப்பு உள்ளது. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி செவ்வாய்க்கிழமை அனுமான் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா நல்ல பலன்களும் கிட்டும். ரிஷபராசி. குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள். சற்று பொறுமை தேவை. நிதானத்துடன் செயல்படுத்தினால் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்ய முடியும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அவ்வப்போது சோம்பல் தலை தூக்கும், அவற்றை ஒதுக்கி தள்ளுங்கள். செய்தொழிலில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வருமானம் சீராக இருக்கும். சேமிப்பு அவசியம் தேவை. குடும்பத்தில் அமைதி நிலவும், குதூகலம் உண்டாகும். தொண்டை வலி சிலருக்கு வந்து போகும்,
கழுத்து தோள்பட்டை வலி சிலருக்கு வந்து போகும், கவனம் தேவை. நட்சத்திர பலன். கார்த்திகை. குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியுடன் இந்த நாளை கொண்டாடுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று சிலருக்கு புதிதாக வேலையில் சேர அழைப்பு வர இருக்கிறது. ரோகிணி. சீரான தனவரவு உண்டு. செய்தொழிலில் மேன்மை உண்டு. உத்தியோகம் புரிவோருக்கு நல்ல செய்தி வர இருக்கிறது. மிருகசீரிடம். எடுத்த காரியம் முடியவில்லையே என்ற மனச்சோர்வு ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். சுமாரான தனவரவு உண்டு. மிதுன ராசி. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். எதையாவது சிந்தனை செய்த வண்ணம் இருப்பீர்கள். பேச்சாற்றல் மிக்கவர்கள் நீங்கள். உங்கள் பேச்சினால் மற்றவர்களை கவர்வீர்கள். மீடியாவில் பணிபுரிவோர் ஏற்றத்தை காண்பர். எழுத்து துறையில் உள்ளோர் ஏற்றத்தை காண்பர். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு பயணத்தால் ஆதாயம் கிட்டும். திருவாதிரை. எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. சிலருக்கு நல்ல தகவல் இன்று வர இருக்கிறது. புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதன் காயத்ரியை ஜபித்தால் எல்லா காரியங்களும் ஜெயமாகும். கடகராசி. சந்திரன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். வளர்பிறை சந்திரன் போல் சுறுசுறுப்பாக சில நேரம் இருப்பீர்கள். தேய்பிறை சந்திரன் போல் சில நேரம் மாறிவிடுவீர்கள். உணர்ச்சிகளை அதிகம் வெளியே காட்டாதீர்கள். அமைதி தேவை. வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் அவற்றால் ஆதாயம் கிட்டும். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை அவசியம் தேவை. இன்று குடும்ப செலவுகள் இருக்கும். தாய் வழி உறவினர்கள் மூத்தோர் ஆதரவு உங்களுக்கு உண்டு. வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வந்து நீங்கும். சிலருக்கு மார்பில் சளி கட்ட நேரிடும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சுப செய்தி வர உள்ளது. பூசம். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். நல்ல செய்தி ஒன்று வர இருக்கிறது. ஆயில்யம். மனதில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திங்கட்கிழமைகளில் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சிம்மராசி. அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள். எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை உற்சாகம் மிக்கவர்கள் நீங்கள். தலைமை பொறுப்பு சிலருக்கு வந்து சேரும். வருமானம் உயரும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் அவசியம். மரியாதையும் புகழும் கூடும். முதுகு வலி அவ்வப்போது சிலருக்கு வந்து போகும். சிலருக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கவனத்துடன் செயல்பட வேண்டும். நட்சத்திர பலம். மகம். மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆள்வர் என்பது முதுமொழி.
அதற்கேற்றாற்போல் நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூரம், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். சற்று படபடவென்று இருப்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம், கடின உழைப்புக்கு பெயர் போனவர்கள் நீங்கள். ஏனோ அவ்வப்போது உடல் சோர்வடையும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓய்வு அவசியம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரிய நமஸ்காரம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். கன்னிராசி, எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். பேச்சாற்றல் மிக்கவர்கள் நீங்கள். எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். கணக்குத்துறை மற்றும் அலுவலக வேலைகளில் உள்ளோர் பாராட்டினை பெறுவர். செய்தொழிலில் நல்ல தனவரவு உண்டு. சேமிப்பு உயரும். குடும்பத்தாருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். உத்தரம், சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். அவ்வப்போது கோபம் ஏற்படும். அவற்றை தவிர்த்து விடுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிதி நிலைமை முன்னேற்றமாக அமையும். அஸ்தம், சந்திரன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். குளிர்ச்சியாக பேசுவீர்கள். மற்றவர்களை கவர்வீர்கள். வேலை பளு கூடும். சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை, செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிக்கவர்கள் நீங்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பச்சை காய்கறிகளை தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். துலாம் ராசி, மனதில் பட்ட நியாயத்தை நேர்மையாக கூறிவிடுவீர்கள். ஆனால் ஏனோ மற்றவர்கள் அவற்றை தவறாக புரிந்து கொள்வார்கள். தங்களை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். மௌனம் கலகநாஸ்தி. செய்தொழிலில் இன்று லாபம் உண்டு. கூட்டு தொழில் புரிபவர்கள் தங்களுடைய கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சில ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். குடும்ப உறவுகளில் புரிதல் அவசியம் தேவை. ஆரோக்கியத்தை கவனிக்கவும். சர்க்கரை அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டாம். நட்சத்திர பலன். சித்திரை, செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். சற்று கோபப்படுவீர்கள். அவற்றை தவிர்க்கவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. ஒப்பந்தங்கள் வெற்றியாக கைகூடும். சுவாதி, நண்பர்கள் உதவி புரிவர். நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணலாம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. விசாகம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் சில சுப செலவுகள் வந்து சேரும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். சேமிப்பு கூடும். வெள்ளை நிற மொச்சையை தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை பெறலாம். விருச்சிக ராசி, மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்வீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள ரகசியங்களை பட்டென்று கூறிவிடாதீர்கள். ஆராய்ச்சி செய்வதே உங்களுடைய வேலையாக இருக்கும். செய்தொழிலில் அதிக கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். வருமானங்கள் அதிகம் வரும். வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
இன்று எதிர்பாராத தனவரவு வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே புரிதல் அவசியம் தேவை. மூட்டு சம்பந்தமான வலிகள், நரம்பு சம்பந்தமான வலிகள் வந்து போகும், கவனம் செலுத்தவும். நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அனுஷம். உற்சாகம் மனதில் தோன்றும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குரு காயத்ரியை அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தால் எல்லாம் கைகூடும். கேட்டை. பழைய விஷயங்களை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்நாள் சிறப்பாக அமையும். அனுமான் வழிபாடு உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றும். தனுசு ராசி. சம நிலையோடு எதையும் எதிர்நோக்குவீர்கள். இருந்தாலும் மற்றவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். நன்மை பல நீங்கள் புரிந்திருப்பீர்கள். மற்றவர்கள் ஏனோ அவற்றை கருத்தில் கொள்ள மாட்டார்கள். நேர்மறை சிந்தனை உடையவர்கள் நீங்கள் நியாயத்தை பேசுவீர்கள். ஆன்மீகத்தில் மனது திளைக்கும். செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வருவாய் மேம்படும். மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி வலி வந்து போகும், கவனம் தேவை. நட்சத்திர பலன். மூலம். விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க திட்டம் தீட்டி வெற்றி காண்பர். போராடம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களுக்கு கருத்து கூறக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உத்திராடம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு காயத்ரியை அடிக்கடி கூறி வந்தால் எல்லா காரியமும் ஜெயமாகும். மகர ராசி. கடுமையான உழைப்பிற்கு பெயர் போனவர்கள் நீங்கள். எப்பொழுதும் பொறுப்பு உணர்வோடு செயல்படுவீர்கள். இருந்தாலும் அவ்வப்போது சோம்பல் தலை தூக்கும். அவற்றை ஒதுக்கி தள்ளுங்கள். செய்தொழிலில் முழு கவனம் செலுத்தினால் நிச்சயம் முன்னேற்றம் காணலாம். பணிபுரிவோர் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு அழுத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். நிலையான வருவாய் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். முழங்கால் மற்றும் எலும்பு வலி வந்து போகும். நட்சத்திர பலம். உத்திராடம். சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். செய்தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் காணலாம். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் அமையும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருவோணம். எதையும் திட்டம் தீட்டி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. குடும்பத்தார் ஆதரவுகரம் நீட்டுவர். அவிட்டம். தொட்டது துளங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தடைகளை தகர்த்தெறிவீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். சனிக்கிழமையில் சிவாலயம் சென்று நவகிரகங்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் இட்டால் எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை காணலாம். கும்பராசி. புதுமை எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். சுய சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள். டெக்னாலஜி சமூக பணியில் உள்ளோர் ஏற்றம் காண்பீர்கள். புதிய யோசனைகள் தோன்றும். அதில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள்.
சிறு சிறு முதலீடுகள் நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். பிபி என்கின்ற இரத்த அழுத்தத்தில் சற்று கவனம் செலுத்தவும். நட்சத்திர பலன். அவிட்டம். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். செய்தொழிலில் நல்ல வளர்ச்சி காணலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். பணவரவு உண்டு. சதயம். செய்தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தவும். போராட்டாதி. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. எதையும் சிந்தித்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சேவை புரியும் எண்ணம் உடையவர் நீங்கள். தானம் புரிந்தால் நன்மை பயக்கும். மீனராசி. ஆன்மீக எண்ணம் உடையவர்கள் நீங்கள். கோயில் குளம் என்று சென்று வருவீர்கள். சிலருக்கு உள்ளுணர்வு என்கின்ற இன்ட்யூஷன் பவர் வந்து போகும். அவற்றில் கவனத்தை செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கலை, மருத்துவம், சேவை துறையில் உள்ளோர் நல்ல முன்னேற்றத்தை காண்பர். மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சி உங்கள் தொழிலில் நிச்சயம் இருக்கும். அன்பும் கருணையும் மிக்கவர்கள் நீங்கள். குடும்ப உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். கால் பகுதி மற்றும் பாதம் பகுதியில் சற்று கவனத்தை செலுத்தவும். நட்சத்திர பலன். போராட்டாதி. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வருமானம் வரும். குரு காயத்ரி ஜெபிக்கவும். உத்திரட்டாதி. எதையும் யோசித்து பேச வேண்டும். மற்றவர்களை பற்றி பேசாமல் இருந்தால் நலம் பயக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. குடும்ப உறவில் மேம்பாடு காண்பீர். ரேவதி. உங்களை நாடி புதிய வாய்ப்புகள் வர இருக்கிறது. அவற்றில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தியானம், விஷ்ணு வழிபாட்டில் உங்களுடைய மனதை செலுத்துங்கள். எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்றத்தை காணலாம். 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை சங்கட அர சதுர்த்தி. அவரவர் ஊரில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு மாலையில் நடைபெற இருக்கும் அபிஷேக ஆராதனைக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பங்கு கொண்டால் எல்லா வளமும் கிட்டும் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.